கைபேசி சுமை என்று பேசும் தரப்பில் 5ஆம் வகுப்பு மாணவி ஃபாரிகா ஃபாத்திமாவை அழைக்கிறேன். மாண்புமிகு நடுவரே, அன்பான நண்பர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, மொபைல் போன்கள் நம் வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டது. அவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவற்றின் முக்கிய தீங்குகளை பற்றி கூற போகிறேன். கைபேசி அதிக நேரம் பயன்படுத்துவதால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. கண்வலி, தூக்கமின்மை, தலைவலி இது போன்ற நிறைய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. திடலில் விளையாட வேண்டிய வயதில் நாம் திரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் உடல் சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் குறைந்து வருகிறது. கைபேசி நம்மை தனிமைப்படுத்துகிறது, நம்முடைய ஞாபக சக்தியை விரும்புகிறது. வெளி விளையாட்டை விட்டு மொபைலோடு விளையாடி மொபைலுக்கு அடிமையாக்குகிறது. எனவே கைபேசி நமக்கு தீமையே என வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாரிகா ஃபாத்திமா. அடுத்ததாய் கைபேசி சுகம்